ಅಣ್ಣ ಕೈಯಲ್ಲಿ என்ன இருக்கு? ಅಣ್ಣ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ಬೈಬಲ್ ಇருக்கு இல்லையா? ಬೈಬಲ್ ಇದೆ ತಾನೇ. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, என்னது லைஃப். பாரு, நம்முடைய வாழ்க்கை வந்து வேத வசனத்தின் மேல கட்டப்படணும். ನಮ್ಮ ಲೈಫ್ ಬಂದು ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. பைபிளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ಬೈಬಲ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀವಿ. முதலாவது பைபிள் படிக்கிறதுனால, ಮೊದಲನೇದಾಗಿ ಬೈಬಲ್ ಓದೋದ್ರಿಂದ நம்ம வாழ்க்கையில ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ ஹோலி லைஃப், ಹೋಲಿ ಲೈಫ್, பரிசுத்தமா வாழ்றதுக்கு இந்த வேத வசனம் நமக்கு உதவியா இருக்குது. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕುವುದಕ್ಕೆ ಅದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೆ. பைபிள் படிக்கிறவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பரிசுத்தமா இருப்பாங்க. ಬೈಬಲ್ ಓದುವಂತವರು ಎಲ್ಲರೂ ಅವರ ಬದುಕಿನಲ್ಲಿ ಹೋಲಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ತಾರೆ. ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ பேச மாட்டாங்க, ಕೆಟ್ಟ ಮಾತು ಆಡೋದಿಲ್ಲ, கீழ்ப்படிவாங்க, ಅವರ ಮಾತನ್ನ ಕೇಳ್ತಾರೆ, அன்பா இருப்பாங்க, ಪ್ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೆ. அது ஹோலி லைஃபா வாழ்றதுக்கு இந்த வேத வசனம் நமக்கு உதவியா இருக்குது. ಪವಿತ್ರವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಬದುಕನ್ನು ಬಾಳುವುದಕ್ಕೆ ಬೈಬಲ್ ಸಹಾಯವಾಗಿರುತ್ತೆ. இரண்டாவது, பைபிள் படிக்கிறதுனால, ಎರಡನೇದಾಗಿ ಬೈಬಲ್ ಓದೋದ್ರಿಂದ நம்ம வாழ்க்கையில ஏசப்பா நல்ல ஞானம் கொடுப்பாங்க. விஸ்டம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, விஸ்டம். ವಿಸ್ಡಮ್. கேட்கல? உங்க படிப்புக்கு தேவையான ஞானம், ನಿಮಗೆ ಓದುವುದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಜ್ಞಾನ, இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணுங்கிற ஞானம், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಬದುಕಬೇಕೆಂಬ ಜ್ಞಾನ, ஞானத்தினால நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ಜ್ಞಾನದಿಂದ ಅನೇಕರು ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಸಾಧಿಸಿದ್ದಾರೆ. அப்ப நீ பைபிள் படிக்கும்போது ஏசப்பா உனக்கும் விஸ்டம் தருவாங்க. சரியா? ಬೈಬಲ್ ಓದ್ರೆ ದೇವರು ನಿನಗೂ ಜ್ಞಾನ ಕೊಡ್ತಾರೆ. மூணாவது பாருங்க, வேத வசனம். ಮೂರನೇದಾಗಿ ನೋಡಿ, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ உங்களை கைட் பண்ணும், ನಿಮಗನ್ನು ಗೈಡ್ ಮಾಡುತ್ತೆ. கஷ்டமான நேரத்துல, ಕಷ್ಟವಾದ ಸಮಯದಲ್ಲಿ, உங்களுக்கு ஒரு பிரச்சனையான நேரத்துல, ಒಂದು ಸಮಸ್ಯೆದ ಸಮಯದಲ್ಲಿ இந்த வேத வசனம், ಈ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ எப்படி வாழணும், ಹೇಗೆ ಬದುಕಬೇಕು, எப்படி போகணும், ಹೇಗೆ ನೀನು ಹೋಗಬೇಕು, ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನವಾಗಿರುತ್ತೆ. இப்ப நீங்க கடற்கரையில பாத்தீங்கன்னா கலங்கர விளக்கு இருக்கும். ಲೈಟ್ ಹೌಸ್ ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಬೆಳಕು ದೀಪ ಇರುತ್ತೆ. தூரத்துல கப்பல் வரும், ದೂರದಲ್ಲಿ ಶಿಪ್ ಬರುತ್ತೆ. ಶಿಪ್, அந்த கப்பல்ல உள்ள கேப்டனுக்கு வந்து இங்கதான் கரை இருக்குன்னு என்ன செய்ய தெரியாது. ಆ ಶಿಪ್ಪಿನ ಕ್ಯಾಪ್ಟನ್ಗೆ ಇಲ್ಲೇ ಅದು ದಡ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. அப்ப அந்த லைட் ஹவுஸ பார்த்து அந்த கப்பலை நேரா ஓட்டிட்டு வருவாங்க. ಆ ಲೈಟ್ ಹೌಸ್ ಅನ್ನ ನೋಡಿ ಆ ಶಿಪ್ ನ ನೇರವಾಗಿ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ, நேரா கரைக்கு வந்துருவாங்க. ನೇರವಾಗಿ ಅವನು ದಡಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. அதே போல தான் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு வழிகாட்டியாக வேத புத்தகம் இருக்குது. ಸತ್ಯವೇದವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನ ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம் ஏசப்பாவுக்கு ஜோரா. ಜೋರಾಗಿ ಕೈತಟ್ಟೋಣ. இந்த பைபிளை படிச்சாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ಬೈಬಲ್ ಓದಿದ್ರೆ ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. இன்னைக்கு உங்க அம்மா அப்பா உன்னை கைட் பண்ணுவாங்க. ನಿಮ್ಮ ಈ ದಿನ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಿಮ್ಮನ್ನ ಗೈಡ್ ಮಾಡ್ತಾರೆ. உங்க டீச்சர் கைட் பண்ணுவாங்க. ನಿಮ್ಮ ಟೀಚರ್ ನಿಮ್ಮನ್ನ ಗೈಡ್ ಮಾಡ್ತಾರೆ. பாஸ்டர் அம்மா உங்களை கைட் பண்ணுவாங்க. ಪಾಸ್ಟರ್ ಮತ್ತು ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ನಿಮ್ಮನ್ನ ಗೈಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா ஒவ்வொரு நாளும் உன்னை கைட் பண்றதுக்கு வேத வசனம் இருக்குது. ಆದ್ರೆ ಪ್ರತಿದಿನ ನಿಮ್ಮನ್ನ ಗೈಡ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಇದೆ. அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு காரியம், ನಂತರ ನಾವು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯ, சரி, குட் குவாலிட்டிஸ். ಗುಡ್ ಕ್ವಾಲಿಟೀಸ್, நல்ல நல்ல குணங்கள் உனக்கு உருவாகும். ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳು ನಿನಗೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. நீ கெட்ட பையனா இருக்க மாட்ட, ನೀನು ಕೆಟ್ಟ ಹುಡುಗನಾಗಿರೋದಿಲ್ಲ, நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க. ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತೀರಾ, தாழ்மையா இருப்பீங்க, ತಾಳ್ಮೆ ಆಗಿರ್ತೀರಾ, உண்மையா இருப்பீங்க, ನೀನು ಸತ್ಯವಂತನಾಗಿರ್ತೀರಾ, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, ಅನೇಕರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀಯಾ, பொறுமையா இருப்பீங்க, ನೀನು ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಉಳ್ಳವನಾಗಿರ್ತೀಯ. இந்த மாதிரி நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே உன் ஹார்ட்ல உண்டாகும். ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳೆಲ್ಲ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತೆ. அடுத்தவனை அடிக்கிறது, ಬೇರೆಯವರನ್ನ ಒಡೆಯೋದು, அடுத்தவனை குத்துறது, ಬೇರೆಯವರನ್ನ ಚುಚ್ಚೋದು, கடிக்கிறது, ಕಚ್ಚೋದು. இன்னைக்கு நிறைய பசங்க, சின்ன சின்ன பசங்க கத்தி எல்லாம் வச்சு என்ன செய்றாங்க, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಇದು ಕತ್ತಿಯನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಆಡಲು ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. வேத வசனம் உனக்கு நல்ல குணங்களை கொடுக்கும். ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳು ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳನ್ನ ಕೊಡುತ್ತೆ. கடைசியாக இந்த வேத வசனம் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ ಜಯವನ್ನ ಕೊಡುತ್ತೆ. ಎಲ್ಲ சொல்லுங்க விக்டரி, சொல்லுங்க பார்க்கலாம். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ವಿಕ್ಟರಿ. ಕೇಳಲಿಲ್ಲ, சொல்லுங்க ವಿಕ್ಟರಿ. சரி, எல்லாம் உங்க ரெண்டு கை எடுங்க பார்க்கலாம். ಎರಡು ಕೈನ ಇಡಿ, இப்படி வைங்க. எல்லாம் சொல்லுங்க, வேத வசனம். ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ. வேத வசனம்
என் வாழ்க்கையில ನನ್ನ ಬದುಕಿನಲ್ಲಿ வெற்றியை தரும். ಜಯವನ್ನು ತರುತ್ತದೆ. பைபிள் வாஸ்த எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ಬೈಬಲ್ ಓದಿದ ಎಲ್ಲರೂ ಜಯ ಹೊಂದಿದ್ದಾರೆ. உங்க வாழ்க்கையில ஏசப்பா வெற்றியை தருவாங்க. ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ ಏಸಪ್ಪ ಜಯ ಕೊಡ್ತಾರೆ. கடைசியாக ಕಡೆಯದಾಗಿ எட்டர்னல் லைஃப். ಎಟರ್ನಲ್ ಲೈಫ್. எட்டர்னல் லைஃப்னா என்ன தெரியுமா? பரலோக வாழ்வு. ಪರಲೋಕದ ಬದುಕು. வேத வசனத்தின்படி வாழ்றவங்க எல்லாரும் ಸತ್ಯವೇದ பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಓದತಕ್ಕಂಥವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. உங்களுக்கு பரலோகம் வேணுமா நரகம் வேணுமா? ಪರಲೋಕ ಬೇಕಾ ನರಕ ಬೇಕಾ? கேட்கல. ಯಾವುದು ಕೇಳಲಿಲ್ಲ. சரி, அப்ப நம்ம எங்க எதை படிக்கணும்? ಯಾವುದನ್ನು ಓದಬೇಕು? நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது புதிய ஏற்பாடை வாஸ்து முடிச்சிடணும். ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದಾವರ್ತಿ ಆದ್ರೂ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಓದಿ ಮುಗಿಸ್ಬೇಕು.